5000 meters ஏறின உடனே ஃபார் அ செகண்ட் ஐ தாட் ஓகே 5000 பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பேசாமல் வந்துடலாமான்னு. பட் அவன் ரொம்ப சப்போர்ட்டிவ் கைட்ஸ் எனக்கு. நூறுன்னு ஒருத்தன், அப்புறம் ஆலன் ஒருத்தன். ஐ ஹாவ் டு ஷுவர்லி மென்ஷன் அபவுட் தெம் அண்ட் ஆல்சோ த என்டையர் டீம். பட் நூறு அண்ட் ஆலன் வேர் வெரி வெரி சப்போர்ட்டிவ் டு மீ அண்ட் தே மேட் திஸ் ஹேப்பன். அண்ட் அங்கேருந்து இன்னொரு 700 meters கிளைம் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் இருந்தது. அங்கே அந்த லாஸ்ட் 700 metersலாம் வந்து என் கை காலெலாம் வரவே இல்லை லிட்ரலி. இப்போ கூட நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். ரோபோ மாதிரி நின்ன இடத்துலேயே காலை மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ் ஃப்ரண்ட். ஸோ இந்த எப்படி சொல்கிறதுனா வந்து ஜாம்பி மாதிரி, யுவர் ஜாம்பி, லிட்ரலி ஜாம்பி தான், எதுவுமே கிடையாது. மூவிங் ஆன் யுவர் ஓன். ஆனால் என்ன அவ்வளோதான். அவன் சொல்கிறான், அவன் வந்து கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறான். கான்சென்ட்ரேட்டா? என்னடா கான்சென்ட்ரேட் பண்ணணும்? எனக்கு புரியவே இல்லை. நானும் somehow I managed, and then at some point of time every few hundred meters I will say போலாமா, திரும்பிடலாமா, வேண்டாமா, திரும்பிடலாமா. அந்த டிஸ்டன்ஸில் போயும் ஏன்னா வெரி க்ளோஸ் டு தி சமிட். ஆமாம், அவன் வந்து கரெக்டாக 5000 நானே ஒரு பக்கத்தில் இன்னொரு குரூப் வந்தது. அங்கே அந்த ஒரு கைடு சொல்கிறான், திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு கண்டினியூ, இட்ஸ் பெட்டர் யூ கெட் ஆன் ஃப்ரம் ஹியர். ஸோ அது சைக்கலாஜிக்கலி ஆமாம், அதெல்லாம் என் காதில் கேட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்ணனே புரியல. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேலே ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரீச் ஆனது வந்து ஸ்டெல்லா பாயிண்ட் ரீச் ஆனோன்னா எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. அந்த சைன் போர்டெலாம் பார்த்தோன்னே அப்படி ஒரு மயான அமைதி அந்த இடத்துல. ஏன்னா நான் லேட்டாக போனதுனால நிறைய பேர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பாசிபிளி நான் தான் லாஸ்ட் 1 or 2 கிளைம்பர்ஸ் நான் தான் நிற்கிறேன். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸ்டெல்லா பாயிண்ட்ன்றது இட்ஸ் த ரிம் ஆஃப் த வால்கேனோ. எக்ஸாக்ட்லி. ஐகானிக் வால்கேனோ ஆஃப் கிளிமஞ்சாரோட ரிம். அதான் ரிம். ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆமாம், ஈவன் தோ இட் இஸ் an ஆர்டிக் ஜோன், மேலே வந்து சன்லைட் இஸ் ஹை. ஓகே. ஆமாம், பயங்கர வெயில் வேற. அங்கே ஸ்டெல்லா பாயிண்ட் வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இது போகிற எனக்கு இதுக்கு மேலே தாங்காது, ஐ ஹாவ் டு கோ டவுன் அப்படின்னு. ஒன்று நோ மேன், இட்ஸ் another 100 meters ஃப்ரம் ஹியர் அப்படின்னா. சரி, 100 meters தானே, என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ டைம் ஆக போகுது? ஆமாம், 100 metersனால் நார்மலி கண்ணிலேருந்து மெஷர் பண்ணிடலாம் 100 meters எவ்வளோ இருக்கும்னு. நான் அப்படி நினச்சிட்டு ஓகே லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வாக் பண்ணால் கால் நகரவே இல்லை. ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்ச உடனே 10 செகண்ட் நிற்கிறேன். எவ்ரி 2 steps அவங்களும் என்ன புஷ் பண்ணுறாங்க. பட் தே கேனாட் டூ இட் எக்ஸ்டென்சிவ்லி, ரைட்? ஸோ நானும் சொல்ல, இல்லை வேண்டாம், போகலாம் அப்படின்னு, ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னா தே வேர் நாட் அலோவிங் மீ. நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு யூ ஹாவ் டு சக்ஸஸ்ஃபுல்லி டூ இட். அது வந்து அதாவது வந்து தே ஆர் ஆல்சோ அவங்க வந்து நிறைய தடவை பண்ணியிருப்பாங்க. they could easily, but they want you to have that ultimate moment. Exactly. அதுதான் அவங்களோட சக்ஸஸ் ரேட். கரெக்ட்.